இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? தேவாவியா நமக்குள்ள இருக்கிறாரா? தேவன்கிட்ட பேசுறாரா? ஆனா அந்த பேச்சுக்கு நீங்க இடம் கொடுக்காம உலக அறிவை கொண்டு நீங்க வாழ்ந்தீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் ஜென்ம சுபாவம் மனிதனை போல வாழ்வீர்கள். உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்துருச்சு. ஆனா முழுக்க வெளிப்பிரகாரமான காரியங்கள்ல போகும்போது கழுதை பேசுமா, பீலையாமுக்கு பேசுற மாதிரி நமக்கு ஒரு கழுதை பேசுமா, ஒரு மாடு பேசுமா, ஒரு காக்கா பேசுமா, இப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனை போல வாழ ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். நேச்சுரல் காரியங்களே போறீங்க. அவனுக்கு நேச்சுரல் மனிதனுக்கு ஆவிக்குறி காரியம் தெரியாது. பிழையாம் தீர்க்கதரிசி இருந்தாலும் நேச்சுரல் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட நாயை கொண்டு பேச மாட்டார். பேச வைக்க நினைச்சா பேச வைக்கலாம். திடீர்னு நாய் உங்க வீட்டில் பேசலாம். ஆனால் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டார். உங்களுடைய தரம் வேற. கத்தர் தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கத்தர் நடத்துறாருங்க. உங்களை நடத்தும் போது உங்கள் ஸ்டாண்டர்டை குறைக்கவே மாட்டார். உங்களை பெருசாக மதிச்சிட்டாருன்னா பெரிய லெவலில் தான் பேசுவார்.